வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளை எந்த வகையிலும் பாதிக்காது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. எஸ்ஐஆருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடுகிறார் மம்தா பானர்ஜி. முதலமைச்சரே வழக்கறிஞராக ஆஜராக உள்ளதால் பெரும் பரபரப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல். அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன் பதற்றம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் எலிமினேட்டர் போட்டி. குஜராத்தில் வீழ்த்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய டெல்லி. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளை எந்த வகையிலும் பாதிக்காது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள நாடாளுமன்றத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார். அப்பொழுது பேசிய அவர் மத்திய பட்ஜெட்டின் பலன்களையும் சாதனைகளையும் மக்களிடம் எடுத்து கூறுங்கள் என்று கூறினார். இதையடுத்து இந்தியா அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்தால் சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவினரும் பயனடைவர் என்றும் விவசாயிகளை எந்த வகையில் பாதிக்காது என்றும் கூறினார். மேலும் இந்தியாவின் நலன்கள் வருங்காலத்திலும் தொடர்ந்து பாதுகாக்கப்படும் என தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மம்தா பானர்ஜி ஆஜராகி வாதாடுகிறார். மேற்கு வங்கத்தில் நடைபெறும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக மாநில முதல்வர் மம்தா பானர்ஜி உச்சநீதிமன்றத்தில் கடந்த மாதம் 28ஆம் தேதி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் முதல்வர் மம்தா பானர்ஜி தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை நடைபெறுகிறது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜெயமால்யா பாக்சி, பஞ்சோலி ஆகிய அடங்கிய அமர்வு விசாரிக்கிறது. மேலும் இதில் முதல்வர் மம்தா பானர்ஜி நீதிபதிகள் முன்பாக தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கும் நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல் நடத்தியுள்ளதால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் முத்தரப்பு அமைதி பேச்சுவார்த்தை தொடங்கும் நிலையில் உக்ரைன் மீது முன் எப்போதும் இல்லாத வகையில் ரஷ்யா மிக கடுமையான தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் ரஷ்ய ராணுவம் 450 ட்ரோன்கள், 70 ஏவுகணைகள் மூலம் உக்ரைன் தலைநகர் கீவ் உட்பட 5 முக்கிய பகுதிகளை குறிவைத்து தாக்கியதில் 10 பேர் காயமடைந்தனர். மேலும் குறிப்பாக மின்கட்டமைப்புகள் மோசமாக சேதப்படுத்தப்பட்டுள்ள நிலைகள் மக்கள் கடும் குளிரில் வாடி வருகின்றனர். இது குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பேச்சுவார்த்தையை விட மக்களை துன்புறுத்துவதிலே ரஷ்யா ஆர்வம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து ரஷ்யாவுக்கு சர்வதேச நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் தற்காப்புக்காக உக்ரைனுக்கு கூடுதல் ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் எலிமினேட்டர் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. குஜராத் மாநிலம் வதோதராவில் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் எலிமினேட்டர் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிகள் டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் குஜராத் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற டெல்லி அணி பந்து வீச்சு தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 169 ரன்கள் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 15 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. தமிழகத்துடன் மாற்றான் தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு செயல்படுவதாக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி தனியார் கல்லூரியில் இறுதியாண்டு பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத், அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதன் பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு தேவையான நிதி ஒதுக்கவில்லை என கூறினார். மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்த்ததாகவும் அதற்கும் மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று தெரிவித்தார். தமிழகத்துடன் மாற்றான் தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு செயல்படுவதாக கூறினார். சென்னை திருவான்மையூர் மருதீஸ்வரர் கோவிலில் அண்ணா நினைவு நாளை ஒட்டி நடைபெற்ற விருந்தில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பொதுமக்களோடு அமர்ந்து உணவு உண்டார். சென்னை திருவான்மையூரில் உள்ள மருதீஸ்வரர் கோவிலில் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி சிறப்பு வழிபாடும் பொது விருந்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் வேளாண்மைத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் பங்கேற்று பொது விருந்தை தொடங்கி வைத்து மக்களோடு அமர்ந்து உணவு உண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார்.
வாலாஜாவில் அண்ணா நினைவு நாளை ஒட்டி அமைச்சர் காந்தி தலைமையில் பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்றனர். அதன்பின் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை அடைந்து அங்குள்ள அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதேபோல் மேட்டூர் தேசிய நெடுஞ்சாலை, வாலாஜி பேருந்து நிலையம் ஆகிய 2 இடங்களில் உள்ள அண்ணா சிலைக்கு அமைச்சர் மாலை அணிவித்து 5 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினார். இதில் திமுக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உடனிருந்தனர். கேரள மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதியளிக்காமல் மத்திய அரசு நெருக்கடி கொடுத்து வருவதாக கேரள தொழில்துறை அமைச்சர் சிவன்குட்டி குற்றம் சாட்டியுள்ளார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பாப்பனம்கோடு அரசு பொருளியல் கல்லூரியான சித்திரை திருநாள் கல்லூரியில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கேரள பள்ளிக்கல்வி தொழில்துறை அமைச்சர் சிவன்குட்டி கலந்து கொண்டு பணியை தொடங்கி வைத்தார். அப்பொழுது பேசிய அவர், மாநிலத்தில் புத்தகம் வாங்குவதற்கும் கல்வி வளர்ச்சி திட்டங்களுக்கும் போதிய நிதி இல்லை. மத்திய பட்ஜெட்டில் மாநிலத்திற்கு ஆமை தரப்பட்டுள்ளதாகவும் அனைவருக்கும் விரைவில் ஆமை தருவார்கள் என்றும் தெரிவித்தார். கேரளத்துக்கு தேவையான அளவு நிதி தராமல் மத்திய அரசு நெருக்கடி கொடுத்து வருவதாக அமைச்சர் சிவன்குட்டி கூறினார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே செயல்படும் ஸ்ரீ சித்திரை திருநாள் அரசு பொருளியல் கல்லூரியில் புதிய கட்டிடத்திற்கு அமைச்சர்கள் கணேஷ்குமார், சிவன்குட்டி ஆகியோர் அடிக்கல் நாட்டி வைத்தனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் பாப்பனங்கோடு பகுதியில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ சித்திரை திருநாள் பொருளியல் கல்லூரியில் புதிய கட்டிடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் கேரள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் ஆகியோர் பங்கேற்று அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர். விழாவை தொடர்ந்து போக்குவரத்து துறை அமைச்சர் கணேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தனது தந்தை பாலகிருஷ்ணன் முயற்சியால் 1995ஆம் ஆண்டு கல்லூரி துவங்கப்பட்டது என்றும், இந்த கல்லூரியில் ஆட்டோமொபைல்ஸ் பொருளியல் படிப்பு மட்டுமல்லாது புதிய ரக கல்விகள் கொண்டுவரப்பட உள்ளதாகவும், கட்டுமான பொருளியல், சாலை வடிவமைப்பு கல்வி பாடத்திட்டம் கொண்டுவரப்படும் எனவும், தற்பொழுது கூகுள் மேப் உபயோகித்து சாலைகள் மேம்படுத்தப்படுவதால் சாலைகளில் அதிக அளவு விபத்துகள் ஏற்படுவதாகவும், இதனை தவிர்க்க சிறப்பான சாலை மேம்பாடுகளை மேற்கொள்ள இக்கல்வி பயன்பெறும் எனவும் அமைச்சர் கணேஷ்குமார் தெரிவித்தார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரை அமைச்சர்களாக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் என்றும், அது நிபந்தனை அல்ல என்றும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். அண்ணா நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அவர் நினைவிடத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தினகரன் மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அப்பொழுது செய்தியாளரிடம் பேசிய தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரை அமைச்சர்களாக்க வேண்டும் என்பது தங்கள் விருப்பம் என்றும், அது நிபந்தனை அல்ல என்றும் தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணிகள் எந்த அழுத்தமும் இன்றி முழு மனதோடு இணைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து தீய சக்தியான திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதே தங்களது நோக்கம் என்று தெரிவித்த டிடிவி தினகரன், விஜய் தங்களுக்கு எதிரி அல்ல என்று கூறினார். யாரை கண்டு பொறாமையும் கிடையாது, யாரை கண்டு அச்சமும் கிடையாது. ஏன்னா நாங்கள்லாம் அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள். திரு விஜய் அவர்களுக்கு நான் ஒன்றை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருப்பது மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற, தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து திமுகவை விரட்டி அடிக்கப் போவதாக சசிகலா தெரிவித்துள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் அண்ணா நினைவிடத்தில் சசிகலா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதையடுத்து அவர் செய்தியாளரிடம் பேசினார். அப்பொழுது தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக தெரிவித்தார். தன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து திமுகவை விரட்டி அடிக்கப் போவதாகவும் சசிகலா கூறினார். நாடு முழுவதும் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2013 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சியில் வேலை செய்யும் பெண்களுக்காக அதிக இடங்களில் தங்கும் விடுதிகள் அம்மா ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி திமுகவினர் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். கோவில்பட்டியில் அண்ணாவின் 57வது நினைவு நாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு திமுக நகர செயலாளர் கருணாநிதி தலைமையில் திமுகவினர் மலர் தூவி மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து இந்தியை ஏற்க மாட்டோம், இந்தி திணிப்பை எதிர்ப்போம், மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி,
தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்று அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அண்ணாவின் நினைவு நாளை ஒட்டி திமுகவினர் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். வந்தவாசியில் அண்ணாவின் 57வது நினைவு நாளை ஒட்டி அவரது உருவ சிலைக்கு திமுக நகர செயலாளர் தயாளன் தலைமையில் திமுகவினர் ஊர்வலமாக சென்று அஞ்சலி செலுத்தினர். அப்பொழுது அனைவரும் அண்ணாவின் சிறப்புகளை குறித்து முழக்கமிட்டனர். இதில் ஒன்றிய செயலாளர்கள் பழனி, பெருமாள், ராதா, இளங்கோவன், சுந்தரேசன் ஆகியோர் உடனிருந்தனர். நெமிலி கிழக்கு ஒன்றிய திமுக மற்றும் நெமிலி பேரூர் திமுக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 57வது நினைவு நாள் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் நெமிலி கிழக்கு ஒன்றியம் மற்றும் நெமிலி பேரூராட்சி சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள் நிகழ்ச்சி ஒன்றிய சேர்மன் வடிவேலு தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு நெமிலி பஜார் வீதியில் அமைதி ஊர்வலமாக சென்று நெமிலி பேருந்து நிலையத்தில் உள்ள பேரறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து திமுக கழகத்தின் 50 முழக்கங்களை எழுப்பி அனைத்து நிர்வாகிகளும் கழகத்தினரும் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். இதில் நெமிலி பேரூர் கழக செயலாளர் ஜனார்த்தனன், மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி, வடிவேலு உட்பட முக்கிய நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தனியார் பள்ளியும் ரோட்டரி கிளப்பும் இணைந்து நடத்திய போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காவல்துறை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் முன்னிலையில் பள்ளி தாளாளர் ரங்கநாதன் கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். போதைப் பொருட்களும் போதைப் பழக்கத்துக்கும் எதிரான முழக்கமிட்டபடி நகரத்தின் முதன்மையான சாலைகள் வழியாக பேரணி சென்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் தீனன் தயாளன், ஆசிரியர்கள் காளிதாஸ், கார்த்திகேயன், ரேவதி ஆகியோரும் செஞ்சிலுவை சங்கம், சாரணர் இயக்கம், தேசிய பசுமைப்படை ஆகியவற்றை சேர்ந்த மாணவ மாணவரும் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை ஒட்டி மாவட்ட செயலாளர் சிவா தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கட்சியின் சின்னமான விசிலையும் பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட துணை செயலாளர் ராஜேஷ், நகர செயலாளர் ரஜினி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் கூட்டமைப்பினர் காலமுறை, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்தனர். கைது செய்தவர்களை பேருந்தில் ஏற்றிய பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் திடீரென சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனே காவல்துறையினர் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி பேருந்தில் ஏற்றி மண்டபத்துக்கு கொண்டு சென்றனர். மறியல் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு முன்பு இன்று மறியலில் நிரம்பி வழிகின்றனர். ஏனென்றால் 30 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களை ஆளுங்கட்சிகள், வரக்கூடிய அனைத்து கட்சிகளும் தருகிறோம் உங்களுக்கு பாரம்பரிய ஊதியம் தருகிறோம் என்று சொன்னார். நாங்கள் ஒவ்வொரு முறை போராடும் போதும் 1 நாள் 2 நாள் இல்ல, 30 ஆண்டுகள், வருஷத்துக்கு 10-15 போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். சிவகங்கையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சிவகங்கை அரண்மனை வாசல் முன் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் கூட்டமைப்பு சார்பில் காலை முறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 400க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்து வேனில் ஏற்றி சென்றனர். தஞ்சாவூரில் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் தலைமை அஞ்சலகம் முன் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஊழியர் சங்கம் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் மதியழகன் தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இளநிலை உதவியாளர் நிலைகள், சம்பளம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 8 கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம்
கோவிலாங்குப்பத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டுமனை பட்டா கொடுத்தும் கணினியில் ஏற்றாததை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் கோவிலாங்குப்பத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா கொடுத்தும் கணினியில் ஏற்றாததை கண்டித்து விருதாச்சலம் கோட்டாட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன்பின் பொதுமக்கள் கோட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா விரைவில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர்களிடம் உறுதியளித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடிகள் வங்கிக் கணக்கில் இருந்து நூதன முறைகள் 4,68,000 ரூபாய் பணத்தை சுருட்டியவர்களிடமிருந்து மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியை சேர்ந்த தனசேகர் ஜனவரி 29ஆம் நாள் வங்கியில் தனது தங்க நகைகளை 9,55,000 ரூபாய்க்கு அடகு வைத்துள்ளார். அந்த தொகை அவரது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. இவர் ஏற்கனவே வங்கிக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை 4,78,120 ரூபாயை பிடித்து செய்து கொண்ட வங்கி மீதமுள்ள 4,76,880 ரூபாயை வங்கியில் செலுத்தியுள்ளது. பணம் வரவு வைக்கப்பட்ட சில நிமிடங்களிலே தனசேகர் செல்போன் எண்ணுக்கு ஓர் அழைப்பு வந்துள்ளது. அப்பொழுது பேசியவன் வங்கியில் நகை அடகு வைத்த பணத்தை எடுக்க வேண்டும் என்றால் ஏடிஎம் அட்டையில் முன்பக்கம் உள்ள 16 இலக்க எண்ணையும் பின்புறம் உள்ள 3 இலக்க எண்ணையும் தெரிவிக்குமாறு கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 4,68,000 ரூபாயை 3 தவணையாக பிடித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த தனசேகரன் இதுகுறித்து சைபர் குற்றப்பிரிவு எண் 1930க்கு புகார் அளித்துள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் புகார் அளித்துள்ளார். மணிமங்கலம் அருகே ஆட்டோ ஓட்டுநரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி சென்ற கஞ்சா கும்பலை சேர்ந்த 6 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அடுத்த திருத்தவேலி கிராமத்தை சேர்ந்த அபிலாஷ் என்பவர் அதே பகுதியில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். கேரளாவை சேர்ந்த இவரது நண்பர் பிபின் மணப்பாக்கம் அடுத்து கூத்தானூர் பகுதியில் பஞ்சர் கடை நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்றிரவு அபிலாஷ், பிபின் ஆகிய இருவரும் பஞ்சர் கடை முன்பு அமர்ந்து மது குடித்தனர். அப்பொழுது கத்தி, வீச்சருவாள்களுடன் 3 இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் அபிலாஷிடம் தகராறு செய்து அருவாளால் அவரின் தலையில் சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பி சென்றனர். இதில் படுகாயமடைந்த அபிலாஷை அவரது நண்பர் பிபின் மற்றும் பலர் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை பெற்ற பின்னர் வீட்டிற்கு அழைத்து சென்றனர். இதுகுறித்து மணிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததின் பேரில் காவல்துறையினர் அபிலாஷ் மற்றும் அவரது நண்பர் பிபின் ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அபிலாஷ் கடந்த ஆண்டு காவனூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவரை கத்தியால் வெட்டிய வழக்கில் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்துள்ளார் என்றும், கஞ்சா கும்பலுக்கும் அபிலேஷிற்கும் முன்னுரதம் இருந்ததாகவும் தீவிர விசாரணை நடத்திய பின்னரே முழு விவரம் தெரியவரும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சோத்துப்பாக்கத்தில் மகனிருந்த பதட்டத்தில் சாலையை கடந்த தாய் வாகனம் மோதி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுராந்தகம் அருகே உள்ள சோத்துப்பாக்கத்தை சேர்ந்த மணி அஞ்சல் துறையில் பணியாற்றி வந்தார். அவரது மனைவி லீசியும் அஞ்சல் துறையில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த மணி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தகவலறிந்த அவர் தாயார், அலமேலும் உறவினர்களும் நள்ளிரவு மருத்துவமனைக்கு செல்ல முயன்றனர். மகன் இருந்த பதற்றத்தில் அலமேலு கதறிக்கொண்டே தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்றுள்ளார். அப்பொழுது அவர் மீது நெடுஞ்சாலையில் சென்ற வாகனம் மோதியதில் நிகழ்விடத்திலே உயிரிழந்தார். ஒரே நாளில் மகன் இறந்ததும் தாய் விபத்தில் உயிரிழந்ததும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். மானாம்பதி கூற்றோடு அருகே நரிக்குறவர் இனத்தை சேர்ந்த 3 பேர் சென்ற இருசக்கர வாகனம் இரும்பு தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் படுகாயமடைந்தவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட வயலூர் மானாம்பதி பகுதியில் வசிக்கும் நரிக்குவர் இனத்தை சேர்ந்த பாலன், கதிரவன், செந்தூர் பாண்டி ஆகிய மூவரும் பெருநகர் செய்யாற்றில் நடைபெறும் ஆற்று திருவிழாவிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். மானாம்பதி கூற்றோடு அருகே இருசக்கர வாகனம் சென்றபொழுது கட்டுப்பாட்டை இழந்தது. சாலையோர இரும்பு தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. உடனே அருகில் இருந்தவர்கள் காயமடைந்த கதிரவன், செந்தூர் பாண்டியன் ஆகிய இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் அங்கு மருத்துவர்கள் முதலுதவி சிகிச்சை அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர்.
விபத்து குறித்து பெருநகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் உயிரிழந்த பாலன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலில் ஜப்பானை சேர்ந்த சிந்து மதகுரு சிறப்பு தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கினார். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரம் சோழேஸ்வரர் கோவிலில் ஜப்பானை சேர்ந்த சிந்து மதகுரு கோகான் மர்ஷிகோ தரிசனம் செய்து வழிபட்டார். அப்பொழுது அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு மரியாதை செய்தனர். தொடர்ந்து அவர் பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் விவசாயம் செழிக்கவும் தொழில் வளர்ச்சி வேண்டியும் ஏராளமான பக்தர்கள் கையில் வேலேந்தி ஊர்வலமாக சென்று வழிபட்டனர். கோவை பொள்ளாச்சி மாரியம்மன் கோவிலில் முருக பக்தர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து வேல் வழிபாடு செய்து வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் ஒன்றிணைந்து கையில் வேலேந்தி கடைவீதி வழியாக ஊர்வலமாக சென்று கோவிலின் முருகனை தரிசனம் செய்தனர். வேல் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க வழிபாடு செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நித்யானந்தன் செய்திருந்தார். செழிக்க வேண்டும், தொழில் வளர வேண்டும், குழந்தைகள் ஒழுக்கத்தோடும் கட்டுப்பாட்டோடும் வளர வேண்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு பிரார்த்தனைகள் முன்வைத்து இந்த வேல் வழிபாடு நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய நோக்கமெல்லாம். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் விவசாயிகளை எந்த வகையிலும் பாதிக்காது. பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. எஸ்ஐஆருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடுகிறார் மம்தா பானர்ஜி. முதலமைச்சரே வழக்கறிஞராக ஆஜராக உள்ளதால் பெரும் பரபரப்பு. உக்ரைன் மீது ரஷ்யா கடும் தாக்குதல். அமைதி பேச்சுவார்த்தைக்கு முன் பதற்றம். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் எலிமினேட்டர் போட்டி. குஜராத்தில் வீழ்த்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய டெல்லி அணி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளுக்கான GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.